ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே தெரியுமா வந்திருக்கேன்? திரௌபதி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். அந்த கோவில் எனக்கு வாய்ஸ் கொடுக்க முடியாது, ஆள் இருக்காங்க திட்டுறாங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் அந்த கோவிலை சுற்றி ஒரு வீடியோ மட்டும் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அந்த கோவிலை ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த வாழை மரங்க, எவ்வளோ அழகாக விழுது தொங்குது பாரு. தெரியுதா பாம்பு போகிறது உங்களுக்கு? இந்த கோவில் காடு மாதிரி இருக்குது, கொச்சன்னு பாம்பு மேயுது. இப்போ கூட ஒரு குட்டி பாம்பு பார்த்தேன், அந்த ஐயரு வேற பொல்லாதவனா இருக்கும், சொனிக்கியாங்கிறான், மூஞ்ச காட்டுறான். திரௌபதி அம்மனா பத்தினி தாங்க. இந்த கோவிலில் வந்து பெண்கள் மட்டும் தீ மதிப்பாங்களாம். தன் கணவனை தவிர்த்து வேற யாரையும் நினைக்காத இருக்கிறவங்க தான் அந்த தீ மதிப்பாங்களாம். லேடிஸ் இந்த கோயிலில் தீ மதிப்பாங்களாம். திரௌபதி அம்மனும் பத்தினி தாங்க, 5 கணவரோடய வாழ்ந்தாங்க. அந்த கதையை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்க திட்டுவாங்க. இந்த கோயிலை பாருங்களேன். இன்னும் கெட்டின அளவு காடு மாதிரி தாங்க இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோவில்லையே கத்திரிக்காய் செடி என்னென்னவோ செடியெலாம் வளர்க்குறாங்க. கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு, அதை பாருங்களேன். சமய கிராமம் மாதிரி இருக்கு இந்த ஏரியா. நல்லபடியாக இருந்துட்டு போ, சந்தோஷமா. நன்றிம்மா உங்கள் ஆசீர்வாதத்துக்கு. அழாதீங்க என்ன? அழாதெல்லாம் அவங்க பண்ண கோலம் அப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. தயவுசெய்து அழாதம்மா, எனக்கே கஷ்டமாக இருக்குது. அந்த பொள்ளியை பார்க்க பார்க்க வயிறு தான் பின்ன நல்லா இருந்த ஒரு திடீர்னு இப்படி ஆயிட்டு. கவலைப்படாதம்மா. என் கஷ்டத்தை கடவுள்கிட்ட சொல்லலான்னு போனால் அங்கே ஒரு பாட்டி அது கஷ்டத்தை சொல்லுது. அவங்க புள்ள நல்லா நடந்துட்டு இருந்தாராம். 30 வயசு ஆகுதான், கல்யாணம் பண்ணி 1 வருஷம் தான் ஆகுதான். ப்ரெஷர் அதிகமாகி கை கால் விழுந்து போய் பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுச்சு. உண்மையிலேங்க ஊனமாக இருக்கிறவங்கெல்லாம் கூட ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி வாழறாங்கன்னா அவங்களுடைய ஏதோ ஒரு சுயநலத்துக்காக தான் வாழ்வாங்க. உடனே இந்த உலகம் அவங்கள பெரிய தியாகி மாதிரி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும். எவன் சண்டைக்கு வரப்போறான்னு தெரியல. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.